அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு ஈஸியான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முட்டை மற்ற மசாலா பொருள்லாம் இருந்தா மட்டும் போதும். ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். ஈவினிங் டீ குடிக்கிற டைமிங்ல 10 நிமிஷத்துல இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். முட்டையை வச்சு எக் லாலிபாப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய பெரிய என்கரேஜ்மெண்ட். அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எக் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த எக் லாலிபாப் ரெசிபி செய்யறதுக்கு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 4ல இருந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்துக்கங்க. வேக வச்சிருந்த முட்டைய நாம துருவி எடுத்துக்க போறோம். நம்ம கேரட் பீட்ரூட் துருவுறதுல இந்த முட்டையையும் வேக வச்சிருந்த முட்டையும் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதை ஒரு பவுல்ல மாத்திக்கங்க. பவுல்ல மாத்திட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இருந்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கங்க. கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்ன மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா போதும். கூடவே மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. சீரகத்தூள் தனியாத்தூள்லாம் வீட்லயே பொடி பண்ணி சேர்த்துக்கங்க, நல்ல வாசமா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சாட் மசாலா உங்ககிட்ட இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா சாட் மசாலா இல்லைன்னா நீங்க சேர்க்க வேண்டாம். நம்ம சீரகத்தூள் சேர்க்கிறோம், அதுவே போதுமான அளவு, நல்லா வாசமா இருக்கும். பொடியா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கங்க. இது நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும், அதுக்காக கொத்தமல்லி கட்டாயமா சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்தபடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நமக்கு முட்டையில இருக்கிற ஈரப்பதம், வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துருக்கோம், அதுல இருக்கிற ஈரப்பதமே போதுமான அளவு இருக்கும். இது நம்ம நல்லா அழுத்தி பிசையும் போது இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவு மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்திருக்கும். இதை சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம பிடிச்சுக்க போறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா பிடிச்சுக்கங்க. குட்டி குட்டி உருண்டைகளா பிடிச்சு அதை தனியா ஒரு பிளேட்ல வச்சிடுங்க. இதே மாதிரியே எல்லாமே நம்ம குட்டி குட்டி பால்ஸா பிடிச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கங்க. இதை நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாவு ரெடி பண்ண போறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சோள மாவு, மைதா மாவு, கோதுமை மாவுலாம் சேர்க்கும் போது நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதை நல்லா திக்கான பேஸ்டா நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போறோம். இந்த மாதிரி நல்லா திக்கா கரைச்சிக்கோங்க. அடுத்து இது இருக்கட்டும். பிரெட்டு 4-5 பிரெட் ஸ்லைஸை பொடி பண்ணி எடுத்துக்கங்க மிக்சி ஜார்ல போட்டு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டைகளை எடுத்து மாவுல நல்லா டிப் பண்ணிக்கங்க. எல்லா இடமும் நல்லா பரவலா வர மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கங்க. டிப் பண்ணிட்டு அடுத்து பிரெட் கிரம்ஸ்ல இதை போட்டு புரட்டி எடுத்துக்க போறோம். நல்லா பிரெட் கிரம்ஸ்ல போட்டு புரட்டி எடுத்துக்கங்க. நாம இதுல 2வது கோட்டிங் கூட கொடுக்கலாம், ஆனா இதுவே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க 2வது கோட்டிங் கொடுத்துக்கங்க. எனக்கு இந்த ஒரு கோட்டிங்கே போதுமா இருக்கும், அதனால நான் 2வது கோட்டிங் கொடுக்கல. இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு சோள மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால கையில ஒட்டும், அதனால அப்பப்ப கையை வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியா பண்ணிடலாம். எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டூத்பிக் எடுத்துக்கலாம். டூத்பிக் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால்ஸில் நீங்கள் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டூத்பிக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டும் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயை மிதமான சூட்டில் காய வச்சு எடுத்துக்கங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். மிதமான சூட்லேயே காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறமா
நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த லாலிபாப்பை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பால்ஸ்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். உடனே திருப்பி போட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நம்ம டர்ன் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மேலே கரிஞ்சு வந்துடும். ஒரு சைடு நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இன்னொரு சைடு டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இந்த டூத் பிக்கை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக இல்லைன்னா நீங்கள் பால்ஸை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மேலே டூத் பிக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு டூத் பிக் போட்டு பார்க்கும்போது எக் லாலிபாப்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். வெறும் வேக வச்ச முட்டையில் 10 நிமிஷத்தில் நம்ம இந்த எக் லாலிபாப் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம எக் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு டூத் பிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக போட்டு திருப்பி போட்டு எடுக்க வரலன்னா ஃபர்ஸ்ட்டு பாலை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் டூத் பிக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக் லாலிபாப்க்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ கெச்சப் வச்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த எக் லாலிபாப் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையல்ல வேற ஒரு ரெசிபியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.